கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவர் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினார். அவனால் நடக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாயிற்று. அவனால் சீராய் கடந்து போகக்கூடிய நிலை இல்லாமல் இருந்தது. வேதத்தில் இந்த எப்பிராயிமை குறித்து நாம் வாசிக்கும்போது, யோசேப்பினுடைய 2வது மகனாக அவன் இருக்கிறான். இந்த எப்பிராயிமை கர்த்தர் 12 கோத்திரங்களிலே ஒருவராக கர்த்தர் எடுத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் அந்த சந்ததியிலே 12 கோத்திரங்களுக்குள்ளாக இந்த எப்பிராயிமை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கைவிடப்பட்ட சந்ததி, புறந்தள்ளப்பட்ட சந்ததி, நடக்க தெரியாத ஒரு சந்ததி. தேவனாகிய கர்த்தர் இந்த எப்பிராயிமை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நடக்க பழக்குகிறார். எப்படி கர்த்தர் நடக்க பழக்குகிறார்? சும்மா நீ நடப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டு விடலைங்க, கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். குழந்தைகள் பிறந்து ஒரு சில மாதங்கள் கழித்த பின்பு, ஒரு 8-9 மாதம் கழித்த பின்பு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த பிள்ளையினுடைய கையை அப்படியே பிடிச்சு, வா நடந்துப்பார், வா நட, வா மக்களை நட சொல்லுவோம் பாருங்க. அந்த பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தோடனே அந்த பெற்றோர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தாருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு பூரிப்பு. எல்லா பிள்ளையும் தான் நடக்குது இல்லை, எல்லா குழந்தைகளும் தான் நடக்குது. ஆனாலும் தாம் பிள்ளை நடக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பூரிப்பையும் சந்தோஷத்தையும் அவருடைய முகத்தில் பார்க்க முடியும். எப்பிராயிமே, நீ தேவனால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நீ நடப்பதை பார்த்து அவர் பூரிப்படைகிறார். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், எத்தனையோ சந்ததிகள் இருக்கலாம். எப்பிராயிமே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அப்படியே அழகாக எடுத்துட்டு வர்றாரு, சந்ததியில் கர்த்தர் சேர்க்கிறாரு. உன்னை கர்த்தர் கரம் பிடித்து நடக்க பழக்குகிறார். அவனுக்கு நடக்க தெரியாது, அவனை நான் நடத்தி காட்டுவேன், அவனை நான் நடக்க வைப்பேன். எல்லாரும் அவனை வெறுத்து தள்ளினார்கள், உலகம் அவனை வெறுத்து தள்ளிட்டு, சுற்றி இருக்கிறவர்கள் வெறுத்தார்கள். ஆனால் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்பிராயிமே. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை நடக்க பழக்குவார். நீ விழுந்தாலும் சரி, கழுதை விழும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வா 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 வா, எழுந்து நட, எழுந்து நட, எழுந்து நட. கையை பிடிச்சி நம்ம நடக்கி பழக்கு வைக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் அதே போல தாங்க, நீ எத்தனை முறை விழுந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை கரம் பிடித்து அவர் நடக்க பழக்குவார் பரிசுத்தத்தின் பாதையில். ஆமென். அவருடைய விசுவாசத்தின் பாதையில், அவருடைய தொடர் ஓட்டத்தில், அவருடைய மகிமையான பாதையில் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடக்க பழக்குவார். உன்னை அவர் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, எப்பிராயிமே, நான் எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எப்பிராயிமை போல கரம் பிடித்து நடக்க பழக்கினவர். எங்களுக்கு நடக்க தெரியாதுப்பா, எங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடக்க பழக்குகிறவர். நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி பழக்குவித்திருக்கிறார். உன்னை நடக்க பழக்குவிக்கிறார். உன்னை நடத்தும்படி அவர் தம்முடைய கரத்தை பிடித்து உன்னை பழக்குவித்து கொண்டிருக்கிறார். நீ கீழே விழுந்தாலும் சரி, நீ ஓடினாலும் சரி, அவர் உன்னை விடுவதில்லை. எப்பிராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன். God bless you. God bless you.